வணக்கம் அனைவருக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொக்கோமெலன் பத்தி. அது வந்து எப்படி நான் இத பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ரீசென்ட்டா வந்து ஏ டு டி சேனல்ல வந்து போடுறாங்க. பேன் கொக்கோமெலன்ட்டு. அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் எனக்கே ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது வந்து இப்போ குழந்தைகளுக்கு மட்டும் இது அஃபெக்ட் ஆகல. கொக்கோமெலன் வீடியோ வந்து ஏன் நமக்கு பேன் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஏதாவது டக்கு டக்குன்னு இமேஜஸ் வரது, அது வந்து குழந்தைங்க ரொம்ப அடிக்ட் ஆறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் முக்கியம் இல்ல. பெரியவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆயிருக்கு. எப்படின்னா, நம்ம கொக்கோமெலன் பார்த்தீங்கன்னா, நம்ம Instagram ரீல்ஸ் அந்த மாரி நம்ம பார்த்து அடிக்ட் ஆயிட்டோம். பீப்பிளோட என்கேஜ்மெண்ட் வந்து ஏன் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு மதன் கௌரி மாரி ஒருத்தர் யூடியூபர் வந்து 10 நிமிஷம் உட்காந்து வெறும் ஒரு பேக்கிரவுண்ட் நியூஸ் பேப்பர் மட்டும் வச்சுட்டு, எதுவுமே இல்லாம 10 நிமிஷம் டைரக்ட்டா ஒரு பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு சிங்கிள் டேக்ல. பட் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, யாராலுமே பார்க்க முடியாது. ஒரு Instagram ரீல்ஸ்லயே கூட நீங்க பார்த்தீங்கன்னா கூட, மேல ஒரு எடிட் போடணும், மேல ஒரு இமேஜ் ஒரு மீம் போடணும், கீழ ஒரு இமேஜ் போடணும், நடுவுல மீம்ஸ் போடணும். இதெல்லாம் போட்டா தான் பீப்பிளே உட்காந்து பார்க்குறாங்க. இல்லன்னா நான் டைரக்ட்டா ஒரு Instagram ஒரு ஒரு ரீல் போட்டு பார்த்தேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஃப் ரொம்ப கீழ போயிடுச்சு. ஒரு 15 செகண்ட் வீடியோ கூட யாராலயும் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாருமே இதாயிட்டாங்க. ஒண்ணு கிளிக் பைட் இருக்கணும். வீடியோ எடுத்தோனே டமால்னு போட்டு அடிக்கணும். இல்ல ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கணும். அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இல்லன்னா வீடியோல நடுவுல நடந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. அத தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறாங்க. இப்படி பார்த்தா தான் பீப்பிளால ஒரு வீடியோவே உட்காந்து பார்க்க முடியுது. இப்ப நார்மலா ஒரு யூடியூப் நான் ஆரம்பிக்கணும்னா, எனக்கு ஒரு நல்ல எடிட்டர் வேணும். இல்ல எடிட்டிங் ஸ்கில்லாச்சும் வேணும். இப்ப ஏ டூ டி ஏன் நான் சொல்றேன்னா, ஏ டூ டி சேனல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஃப்ரேம் தான் இருக்கும். ஆனா, எடிட்டருக்கு ஒரு அவரு பிசி டாக் அவருக்கு வந்து டக்குனு க்ளோஸ் வரும். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல கலர் மாறும். அப்புறம் மீம்ஸ் வரும். கான்ஸ்டன்ட்டா இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி கொக்கோமெலன் வீடியோ வந்து ஒரு 6 செகண்டுக்கு இமேஜ் மாறுதோ, அதே மாரி அவரோட சேனல்லயும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு நல்ல எடிட்டர். நல்ல எடிட்டர் அவரு. அதே மாரி இப்ப எல்லாருமே பண்ணிட முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. இப்ப நான் உட்காந்து இப்ப பேசுறேன்னா, எனக்கு ஒரு நல்ல எடிட்டிங் ஸ்கில்லாச்சும் இருந்தா தான் என்னோட வீடியோவே நீங்க பார்ப்பீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பீங்க. பீப்பிளோட என்கேஜ்மென்ட் குறைஞ்சிருச்சுன்றது எத நம்ம சொல்லலாம்னா, இப்ப மூவிஸே கூட பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் மூவி இருக்கும். இப்ப அப்படி கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி 1 1/2 ஹவர்ஸ் மூவி தான். இப்போ ரொம்ப ஒரு ஸ்லோவான மூவினா, ஐரிஷ் மேன் ஒரு மூவி. அது 4 ஹவர்ஸ் மூவி அது. அது மூவில எப்படி சீன்ஸ் எல்லாம் வரும்னா, ஒரு ஹீரோ வந்து டோர க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா 30 செகண்ட்ஸ் அந்த டோர வச்சே ஃப்ரேம் இருக்கும். ஒரு கொலை பண்ண போனோம். அந்த இடத்துல வந்து ஒரு வீடு தேடி கண்டுபிடிக்க போவாங்க. கார்ல தேடிட்டு இருப்பாங்க. கார்ல தேடி போறப்போ ஒரு 17வது வீடு தான் அந்த வீடே இருக்கும். அதுவரைக்கும் அவங்க கார்ல பொறுமையா போறத அப்படியே எல்லா பக்கமும் பார்த்து, பார்த்து இந்த மாரி ஒரு ஷாட் இருக்கும். இப்ப நம்ம அந்த மாரி ஒரு சினிமால நம்ம வச்சோன்னா, அது யாராலுமே உட்காந்து பார்க்கவே முடியாது. 4 மணி நேரத்துக்கு ஒரு படம்லாம் இப்பலாம் வாய்ப்பே கிடையாது. 1 1/2 மணி நேரம் தான் மிஞ்சி போனா. அதிலேயும் வந்து எப்படின்னா, டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரே ஃப்ரேம்லயே வச்சுட்டு ஒரு 2 கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னா கிடையாது. உங்களுக்கு இப்படி இருக்கணும், இந்த பக்கம் ஃப்ரேம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்பனா தான் பீப்பிளோட இந்த டிரான்சிஷனாலே இந்த ஒரு என்கேஜ்மென்ட் இருக்குன்றேன். அதே மாரி தான் இப்போ கொக்கோமெலன் வீடியோவும். கொக்கோமெலன்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 6 செகண்ட் தான் லாங்கஸ்ட் டியூரேஷனே. அதுக்கு முன்னாடி கட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு கட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சின்ன வயசுல பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அப்பலாம் ஆஸ்வால்ட், இந்த டோரா இந்த மாரிலாம் ஒண்ணுமே இருக்காது. அதெல்லாம் ஜஸ்ட் ஸ்லோவா இருக்கும். அப்படியே பொறுமையா போய்க்கிட்டே இருக்கும். இப்போ ஆஸ்வால்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே நல்லவரா இருப்பாரு. எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகுற மாரி ஒரு கேரக்டரா இருக்கும். அந்த ஆஸ்வால்ட்ன்ற ஒரு கேரக்டர். ஃபுட்ட ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் யாராருக்கு ஒரு பிரச்சனைனால போய் ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் சரி, அவருக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர் வந்து அப்படியே பார்க்குறப்ப எல்லாருக்குமே நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். டோரா வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாருமே நம்ம கலாய்ச்சிருக்கோம். எங்க இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு, இது என்னது குள்ளநரி திருடக்கூடாது. இதெல்லாம் நம்ம சொல்லி எல்லாமே ஃபன் பண்ணியிருக்கோம். ஆனா அது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கான ஒரு இன்டராக்டிவ் வீடியோஸ். ஒரு ஒரு 3 வயசு ஒரு பேச ஸ்டார்ட் பண்ற ஒரு குழந்தைக்கு, அந்த மாரி வீடியோ பார்த்தா, அதுக்கு திரும்ப அத ஒப்பிக்க ஆரம்பிக்கும். மலை, காடு, அப்புறம் ஏதோ ஒரு வீடு, இந்த மாரி 3த்தையும் சொல்ல ஆரம்பிக்கும். அதே மாரி பின்னாடி திருடன் இருக்கு, குள்ளநரி திருடக்கூடாது, எல்லாமே திரும்ப ரிப்பீட்டடா சொல்றனால, குழந்தைங்களுக்கு பார்க்குறப்ப ஓகே, அது ஒரு ஸ்பீச்சாச்சும் இருக்கும். இப்போ கொக்கோமெலன் அதில ஏ2டில சொன்ன மாரின்னா, அது பார்க்குற ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச்சே வரமாட்டேங்குது, அப்படின்றத நெறைய பேர் இஷ்யூவா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அதில ஒண்ணுமே இல்ல. இந்த இது அந்த ஒரு இன்டராக்டிவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. டிரான்சிஷன் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு நல்ல ஒரு வேர்ட்ஸான்னு கூட கேட்டீங்கன்னா, இப்ப ஜானி ஜானி எஸ் பாப்பான்ற மாரி ஏதாவது ஒரு வேர்ட் இருந்தா கூட அது கூட கிடையாது. அது பாட்டுக்கு ஏதோ ஸ்கிபிடி ஸ்கிபிடின்னு ஏதோ ஒண்ணு வரும். இதனால பார்க்குற குழந்தைகளுக்கே பெருசா இதாகாதுன்றேன். அது ஸ்பீச்சும் வராது, இன்டராக்டிவும் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ஏதோ ஒரு அடிக்ஷன் மாரி தான் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப கார்ட்டூன்ஸ் வந்து எப்படின்னா, ம அது அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட்டு மாரி ஒரு இப்ப நம்ம பாப்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்பினாச் சாப்பிடணும். அது சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது அப்டின்ட்டு இருக்கும். நான் சின்ன வயசுல வந்து ஸ்பினாச்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இது பவர்ஃபுல்லான இது போலன்னு சொல்லிட்டு அத வாங்கி தர சொல்லியிருக்கேன். அப்புறம் தான் தெரியும் அது கீரைன்றது. இதுதான் சாக்குன்னு என் வீட்ல உட்காந்து திணிச்சுட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லட்டு சாப்பிட்டா உடம்புல பவர் வரும். அதெல்லாம் சாப்பிட்டா சுகர் தான் வரும். இந்த மாரி தான் இருக்கு. இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வீடியோ, நல்ல கார்ட்டூனே இப்பலாம் கிடையாது. நமக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த
கார்ட்டூன்ஸும் நமக்கு நல்லா இருந்துச்சு. பாப்பாய் இந்த மாரி டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போட்டுக்கிட்டாலுமே, அதில உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாருக்கும். எல்லா கார்ட்டூனுமே நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்லி தர மாரி இருக்கும். பெரியவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்ற மாரி கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். இப்ப அப்படி கிடையவும் கிடையாது. அது இல்லாம நமக்கு மாரல் சயின்ஸ்ன்னு நமக்கு சப்ஜெக்ட்டே இருந்துச்சு. எல்லாருக்குமே நம்ம நல்லவனா இருக்கணும். என்னது எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ உள்ள கார்ட்டூனே அப்படி கிடையாது. நமக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதே மாரி இப்ப கோகோமெலன் மாரி இருக்கிற யூடியூப் சேனல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப அதே மாரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணணுன்றது மட்டும் தான் மேட்டரா இருக்குமே தவிர, திரும்ப அதே மாரி டிஃபரெண்டா கட்ஸா வச்சு, திரும்ப குழந்தைங்கள வந்து ஒரு மாரி கலர்ஸ் அதிகமா காட்டி, அது அவங்க வியூஸ்க்காக தான் பண்ணுவாங்களே தவிர, இப்ப டோரா மாரி ஒரு கார்ட்டூன் வந்து நான் கலாய்ச்சிருக்கேன். ஆனா அது பார்த்தா அது வந்து பயங்கர ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு சோசியல் இதா எனக்கு தெரியல. அந்த வேர்ட் எனக்கு தெரியல. ஒரு நல்ல இதுக்காக பண்ண ஒரு விஷயம். ஒரு 3 வயசு குழந்தைங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு கார்ட்டூன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை 5 வயசு, 6 வயசு ஆயிடுச்சுனா, அந்த திரும்ப அந்த கார்ட்டூன் பார்க்க போறதில்ல. ஆனா ஒரு 3 வயசு குழந்தைகளுக்காக பண்றது ஒரு பெரிய விஷயம். குறிப்பிட்ட ஆடியன்ஸ் அது வந்து நல்லா வரலனாலுமே, இப்ப கோகோமெலன் மாரி நெறைய வியூஸ் வரலனாலுமே, அது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தோட செஞ்ச ஒரு வீடியோன்னு சொல்றேன். இப்ப அப்படி உள்ள கார்ட்டூன்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா மணி ஏர்ன் பண்ணணுன்றது மட்டும் தான் இங்க மேட்டரா இருக்கு. வியூஸு, மணி, அதிகமா ஷேர்ஸ் அது பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்குன்றேன். ஏன் இப்ப ஃபேமிலி இந்த மாரி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப சின்ன வயசுல நான் இருந்தப்ப, எங்க அம்மா போய் சமைக்கிற டைம்ல, சித்தி யாராச்சும் வந்து என் கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையவே கிடையாது. ஃபேமிலில மொத்தமே 2 பெர்சன் தான். அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மீ டைம்னா சமைக்கிறதுக்கோ, இல்ல குளிக்கிறதுக்கோ, வீடு ஏதாவது பண்றதுக்கோ, அவங்க ஒரு குழந்தைய கொஞ்ச நேரம் அவங்க விட்டு தனியா இருக்கணும்னா, அப்போ வந்து போட்டு தான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு வீடியோ இத குடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து சொல்லிப்போம். அப்படி வந்து நம்ம ஸ்க்ரீன் டைமே இல்லாம வளர்ப்போம் அப்படின்ற மாரி. ஆனா ஒரு 2 பேர் இருக்கிற ஃபேமிலில அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்க ஒரு ஊரே வேணும். அது வந்து உண்மதான் அது. யாராவது ஒருத்தர் போய் வேலைக்கு ஏதாச்சும் ஒருத்தர் இருந்துட்டா கூட, என்கேஜ்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா கூட, இன்னொருத்தர் குழந்தை கூட இன்டராக்டிவ் பண்ணணும். அப்படி பண்ணாதனால தான், அப்படி ஆளுங்க அதிகமா இல்லாதனால தான் எல்லாருமே பேரண்ட்ஸும் வந்து ஓகே, ஸ்க்ரீன் டைம் குடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா வீடு பெருக்காம இருந்தா கேவலமாயிடும். அதுவும் குழந்தைக்கு அஃபெக்டிவ் தான். அதுக்காகவாச்சும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இப்ப நம்ம அப்பா, அம்மாவே தனியா இருந்தாலுமே, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தை இருக்குதுன்னா, இந்த மாரி அக்கா நான் இந்த மாரி குளிக்க போறேன், இந்த மாரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொன்னோம்னா, அவங்க வந்து குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துப்பாங்க. இப்ப அப்படி கிடையவே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நம்ம போய் பேசிக்கவும் மாட்டோம். ஏன்னா, அது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தனியா இருக்கணும் அப்படின்றது நமக்கு பார்த்து வளர்ந்த விஷயமா என்னன்னே தெரியல. ஒரு மாரி ரொம்ப இதா இருக்கிறோம். சின்ன வயசுல நான் பார்த்தப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா தான் பேசினாங்க. ஆனா, அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து பாதர் ஆயிருக்கும். அதனாலயே நம்ம வளர்ந்தாலுமே அது யாருமே நம்ம விடாம நம்ம 2 பேர் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கோம். நம்ம 2 பேர் இருந்துரலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு பெர்சன் வேணும். ஒண்ணு இன்டராக்டிவ் பண்றதுக்கோ, இத பார்த்து கத்து வளர்ந்து பார்த்து கத்துக்கிறதுக்கோ ஒரு குழந்தைக்கு ஒண்ணு தேவைன்றேன். அண்ட் ஒன் மோர் திங் எல்லாராலயும் மெய்டும் வச்சுக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போலாம் சின்ன வயசுல நம்ம அந்த டைம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் வந்து இப்போ ஹோட்டல்ல எங்கேயாவது கூட்டு போனா கூட குழந்தைங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பயுமே குழந்தை சவுண்ட் கேட்டுட்டே தான் இருக்கும். நான் சின்ன வயசுல நான் வளர்ந்த டைம்லயே. இப்ப அப்படி என்னன்னா, பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, இந்த பெர்சன் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டே ஃபோன குடுக்க ஆரம்பிச்சுடுறோம். அது இல்லாம ஃபோன குடுத்ததுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, "பாரு இந்த வயசுல ஃபோன குடுக்குறாங்க." அப்படின்ற மாரி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அது நானும் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த குழந்தை கத்துந்துச்சுனாலும் நம்ம உட்காந்து இது மூஞ்ச காட்ட தான் செய்றோம். "குழந்தை கத்துது பாரு" அப்படின்ற மாரி. "எதுக்கு இங்கலாம் கூட்டிட்டு வராங்க? இவங்கலாம் வீட்ல இருக்க வேண்டியதானே?" அப்படின்னு நம்மளே தான் சொல்லியிருக்கோம். நான் சின்ன வயசுல தியேட்டருக்கு என்ன கூட்டு போனதுக்கே நான் அழுதுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அழுதுட்டு வெளிய நிக்க வச்சு என்ன படம் பார்த்துருக்கேன்ட்டு. இப்ப வெளிய நின்னு நான் அழுதாலுமே உள்ள சவுண்ட் கேட்கும் தான். ஆனா எல்லாருமே ஒரு ஓகே குழந்தைன்னா அப்படிதான் இருக்குன்ற ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து குழந்தைங்க அழுதுச்சுனாலே பப்ளிக் பிளேஸ்ல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு சிவிக் சென்ஸா என்னன்னு தெரியல. அது வந்து எல்லாருமே ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. குழந்தைங்க வந்து வெளிய வந்து அழவே கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்னா வேற வழியே இல்ல. எல்லாமே ஃபோன் தான் குடுத்தாகணும். வெளிய ஹோட்டல்ல வந்து உட்காந்துக்கிட்டு குழந்தை அழுகட்டும் அப்படின்ற மாரி விட்டாலுமே, அப்பலாம் குழந்தை அழுச்சுன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு பாட்டியோ யாரோ வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி இப்படி இருக்குமா, இது பண்ணுமா, அது பண்ணுமான்னு யாராவது சொல்லுவாங்க. இப்ப அப்படி கிடையவே கிடையாது. குழந்தை அழுதுச்சுன்னா எல்லாமே டென்ஷன் ஆயிட்டு மூஞ்சி திருப்புறாங்க. இல்ல எல்லாருமே அவங்ககிட்டயே வந்து பேச ஹார்ஷா பேசுறாங்கன்னு சொல்றேன். இது வந்து பேரண்ட்ஸ் மட்டுமே பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. அது வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஒரு குழந்தை அழுகுதுன்னா, ஓகே குழந்தை அழுக தான் செய்யுன்றது நம்மளும் சின்ன வயசுல எல்லாமே இருந்தவங்க தான். எல்லாரும் கண்ட இடத்துல பேண்டவங்க தான். அதனால குழந்தை அழுகுதுன்னா, உட்காந்து ஐயோ! இப்படி பண்ணுது, வாந்தி எடுக்குது இந்த மாரி பண்ணாம, குழந்தை அழுகுதுன்னா கொஞ்சம் உங்களையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஒண்ணு அந்த இடத்த விட்டு தள்ளி வாங்க. இல்ல அந்த இடத்துல மூஞ்சி காட்டாம இருங்க. அவ்வளோதான். பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே அவங்க டிஸ்டர்ப் ஆறாங்க, இவங்க டிஸ்டர்ப் ஆறாங்கன்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. அவங்க கோச்சிட்டா கோச்சிட்டு போட்டும். இல்ல மூஞ்ச காட்டினா மூஞ்ச காட்டிட்டு போட்டும். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை தான் முக்கியம். இப்ப கொக்கோமெலன் மாரி ஒரு வீடியோ குடுத்தீங்கன்னா, நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பீச்சே வராது.
அதுக்கு பதிலா நீங்க வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க போட்டு காட்டலாம். அது எல்லாமே YouTubeல அவைலபிளா தான் இருக்கும். என்ன சொல்றது, இப்போ ஆஸ்வால்டு, டோரா, டெலிடியூபிஸ், அப்புறம் தாமஸ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாப் த பில்டர், அ இன்னும் இந்த மாரி நெறைய இருக்கு. பிங்கு பிங்கோ இந்த மாரி இந்த மாரி நீங்க வீடியோஸ்லாம் எடுத்து போட்டீங்கன்னா, அதெல்லாம் பார்க்குற குழந்தைங்களும் ஒரு ரொம்ப டேண்ட்ரம் இருக்காதுன்னு சொல்றேன். ஃபோன நம்ம புடுங்கிட்டாலுமே அந்த அளவுக்கு கொக்கோமெலன் மாரி ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இந்த பார்க்குறவங்க ஒரு லோ ஸ்டிமுலேஷன்னால நம்ம கூட இன்டராக்ட் ஆகவும் முடியும். அது குழந்தைக்கும் ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கும். அதனால இந்த மாரி ஒரு கொக்கோமெலன் இந்த மாரி வீடியோஸ்லாம் தவிர்த்துட்டு, இத பார்க்க ஆரம்பிங்க. சரி இத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸும் வந்து நம்மளும் கொஞ்சம் குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலில வந்துட்டு, நம்ம இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணா மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இத அவாய்ட் பண்ணணும்னா இது ஒண்ணு தான் உண்டு. அவ்வளதான். தட்ஸ் இட். நன்றி. வணக்கம்.